Hello friends, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்படினா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஆந்திரா மாநிலம் காக்கிநாடா ஏனம் இடையே நேற்று மதியம் 3 மணி அளவில் பெய்தி புயல் கரையை கடந்தது. கஜா புயலை தொடர்ந்து வங்கக்கடலில் உருவான புயலுக்கு பெய்தி என பெயரிடப்பட்டது. இந்த புயல் மெல்ல நகர்ந்து நேற்று மதியம் 12:40 மணிக்கு கிழக்கு கோதாவரி மாவட்டம் கஞ்சனிகோனா பகுதியில் கரையை அடைந்தது. அப்போது மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. பின்னர் காக்கிநாடா ஏனம் இடையே நேற்று மதியம் 3 மணி அளவில் கரையை கடந்து ஒடிசாவை நோக்கி சென்றது பெய்தி புயல். மேலும் ஆந்திராவில் புயல் கரையை கடந்தபோது பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேருடன் சாய்ந்தன. விசாகப்பட்டினம், ஸ்ரீகாகுளம், கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்களில் சுவர் இடிந்து விழுந்தது மற்றும் மரங்கள் சாய்ந்த சம்பவங்களில் இதுவரை 7 பேர் பலியானதாக தெரியவந்துள்ளது. காக்கிநாடாவில் இருந்து விசாகப்பட்டினம் கடற்பகுதிக்கு மீன்பிடிக்க சென்ற 6 மீனவர்களை காணவில்லை. அவர்கள் காற்றின் திசையில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மேலும் கடல் சீற்றமும் நேற்று அதிகமாகவே காணப்பட்டது. விசாகப்பட்டினம், கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்களில் கடல் சுமார் 5 முதல் 10 மீட்டர் வரை முன்னேறியுள்ளது. இந்த புயல் சின்னம் காரணமாக ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் விசாகப்பட்டினம், எர்ணாகுளம், விஜயநகரம், குண்டூர், கிருஷ்ணா, கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்களில் விவசாய பயிர்கள் நாசமடைந்தன. இதில் கிருஷ்ணா மாவட்டத்தில் மட்டும் 12,000 ஹெக்டேர் பயிர்கள் நாசமடைந்ததாக கூறப்படுகிறது. புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் விரைந்துள்ளார்கள். மின்வாரிய ஊழியர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆந்திராவின் 7 கடலோர மாவட்டங்களில் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு உணவு, குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகளை ஆந்திரா அரசு செய்து கொடுத்தது. ஒவ்வொரு கடலோர மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலகங்களில் தகவல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு ரயில் சேவைகளை தென் மத்திய ரயில்வே நேற்று ரத்து செய்தது. விசாகப்பட்டினம் விமான நிலையத்திற்கு வந்த விமானங்கள் ஹைதராபாத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டன. நேற்று காலை முதல் மாலை 5 மணி வரை விசாகப்பட்டினம் விமான நிலையத்தில் எந்த விமானமும் தரையிறங்க அனுமதிக்கப்படவில்லை. மேலும் கடலோர 7 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு நேற்றுடன் இன்றும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் புயல் பாதிப்பு குறித்து ஆந்திரா முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுடன் நேற்று மாலை ஆலோசனை நடத்தினார். மேலும் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு உடனடி நிவாரணமாக ரூபாய் 50,000 வழங்கப்பட்டது. விசாகப்பட்டினம், கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்டங்களில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு 2 நாட்கள் தங்கி மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகளை பார்வையிட உள்ளார்.